ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SAS ஃபுட் பிளாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் மாம்பழம் மற்றும் டிராகன் பழம் ஸ்மூத்தி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்மூத்தி ஆரோக்கியமானது, சுவையானது, மேலும் கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைக்க ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கும் மற்றும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கும் சிறந்த ஒன்றாக இருக்கும். இந்த வீடியோவில் மாம்பழம் மற்றும் டிராகன் பழம் சேர்த்து ஒரு அருமையான ஸ்மூத்தி எப்படி செய்யலாம் என்பதை எளிய முறையில் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேங்கோ டிராகன் ஃப்ரூட் ஸ்மூத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம், டிராகன் பழம், ஐஸ் கட்டிகள், சர்க்கரை மற்றும் புதினா இலைகள். செய்முறை: 2 மாம்பழங்களை எடுத்து தோலை நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கவும். நறுக்கிய மாம்பழத்தை மிக்சியில் சேர்க்கவும். ஒரு டிராகன் பழத்தை எடுத்து தோலை நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கவும். நறுக்கிய டிராகன் பழத்தை மிக்சியில் சேர்க்கவும். இப்போது சில ஐஸ் கட்டிகளை சேர்க்கவும். மேலும் 1/4 கப் சர்க்கரையை சேர்த்து நன்றாக அரைக்கவும். சர்விங் கிளாஸில் அரைத்த மாம்பழம் மற்றும் டிராகன் பழம் ஸ்மூத்தியை ஊற்றி மேலே நறுக்கிய மாம்பழம், டிராகன் பழம் மற்றும் புதினா இலைகளை வைத்து அலங்கரிக்கவும். மாம்பழம் மற்றும் டிராகன் பழம் ஸ்மூத்தி பரிமாற தயாராக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.